பர்வீன் சுல்தானா இருக்காங்க இஸ்லாம், நான் கிறிஸ்தவம், வைதீகம், இதெல்லாமே வானகத்தினுடைய கடவுள்களை வையகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற அணுகுமுறை கொண்டவை. இந்த பேரடைம்னு சொல்லுவாங்க. வானகத்தின் கடவுளர்களை வையகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற பேரடைம் கொண்டவை ஆல் தி செமிட்டிக் ரிலிஜன்ஸ் அண்ட் வேதிக் ரிலிஜன்ஸ். ஆனால் தமிழ் நிலத்தில் மட்டும்தான் அங்கிருந்து இங்கு அல்ல, இங்கிருந்து அங்கு. இது ரொம்ப முக்கியமான பேரடைமுங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நல்லா கவனிச்சுக்குங்க. அங்கிருந்து இங்க கிடையாது, இங்கிருந்து அங்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். மீண்டும் சொல்கிறேன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அந்த வகையில் மக்களுக்காக வாழ்ந்து, மக்களுக்காக நின்று, மக்களை நேசித்து, மக்களை பாதுகாத்து இறை நிலைக்கு உயர்ந்த ஒரு மாபெரும் மரபு திருமுருகப் பெருமானுடைய மரபு. எனவேதான் அந்த மரபு அழியாமல் இந்த நிலத்தில் நிற்கிறது. இன்றும் காவடி எடுக்கிறார்கள், அலகு குத்துகிறார்கள், கால்நடையாக எத்தனை பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கூட காலணி அணியாமலேயே நடந்து பழனி மலைக்கும் ஏனைய திருத்தலங்களுக்கும் செல்வதை பார்க்கின்ற பொழுது வெறும் ஏதோ மூடமை நிறைந்த ஒரு பக்தியால் உந்தப்பட்டு அல்ல, இந்த நிலத்தினுடைய அடிப்படை மரபணுவோடு கலந்துவிட்ட கூறுகளில் ஒன்றாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். என்றால் நீங்களும் நானும் இறை நிலைக்கு உயர முடியும் என்கின்ற சாத்தியப்பாட்டை திறந்து வைக்கிற ஒரு குறியீடு தான் திருமுருகப் பெருமானுடைய குறியீடு. நாம் இறைநிலைக்கு உயர முடியும்.